மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 8. பிரேமவர்தினி. பல்லவ நாட்டு பெரிய நகரங்களில் அறங்கூர் அவயங்கள் இருந்தன. அவற்றில்தாம் வழக்குகள் விசாரணை செய்யப்படும். அதில் தலைவராக அமர்ந்து விசாரித்து தீர்ப்பு வழங்குபவரை மந்திரி சபையின் ஆலோசனையை கேட்டே மன்னர் நியமிப்பது வழக்கம். அந்த அவை தலைவரின் தீர்ப்பை எதிர்த்து முறையிட தலைநகரான காஞ்சியில் தர்மாசனம் என்ற மன்றம் ஒன்று இருந்தது. அந்த மன்றத்தில் மன்னரே அமர்ந்து மேல்முறையீட்டை கேட்டு தீர்ப்பு வழங்கி வந்தார். இக்காலத்தில் மாவட்ட நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்று இருப்பது போன்ற ஒரு அமைப்பு அந்த காலத்திலும் இருந்தது. அந்த அறங்கூர் மன்றங்களில் அக்காலத்திலேயே லஞ்சம் இடம்பெற்றிருந்தது என்று பல்லவ மன்னரான மகேந்திரவர்மனே குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிமா நகரின் அறங்கூர் அவை தலைவரின் வீட்டு கதவு நள்ளிரவில் தட்டப்பட்டது. அந்நேரத்தில் வீடு தேடி வந்தவரை கண்ட அறங்கூர் அவை தலைவர் திகைப்புற்றார். தம்மை தேடி வந்திருப்பவர் பல்லவ சாம்ராஜ்யத்தின் 2வது மந்திரி அச்சுதப்பட்டர் என்பதை அறிந்த தலைவருக்கு கையும் காலும் ஓடவில்லை. உம்மிடம் ஒரு முக்கியமான காரியமாக வந்திருக்கிறேன் என்றார் அச்சுதப்பட்டர். மந்திரி அவர்கள் சொன்னதை செய்ய காத்திருக்கிறேன் என்றார் தலைவர் குழைந்தபடி. உம்முடைய பதவிக்காலம் முடிய இன்னும் 2 திங்களே இருக்கின்றன. மேற்கொண்டு ஓராண்டிற்கு உம்மையே தலைவராக நியமிக்க நான் முயற்சி செய்யலாம் என்று எண்ணுகிறேன். இதை கேட்டதும் தலைவர் இன்னும் குழைந்தபடி, மிக்க மகிழ்ச்சி, தங்கள் உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். தாங்கள் கட்டளையிட்டாலே செய்ய காத்திருக்கிறேன். நாளை அறங்கூர் அவைக்கு ஒரு குற்றவாளி கொண்டு வரப்படுவான். முதன் மந்திரியின் சார்பில் அவனை கொண்டு வருவார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சந்தேகத்துடன் கேட்டார் தலைவர். அவனை விடுதலை செய்து தீர்ப்பு கூற வேண்டும். ஆ! தலைவர் பயத்தினால் அலறிவிட்டார். விசாரிக்காமல் எப்படி தீர்ப்பு கூற முடியும் என்று பதற்றத்துடன் கேட்டார். நடந்தது இதுதான். ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிறாள். அவைக்கு கொண்டு வரப்படும் குற்றவாளி குற்றத்துக்கு உடந்தையே தவிர அந்த குற்றத்தை புரியவில்லை. பெண்ணின் சடலத்தை அகழியில் வீசிய போது அகப்பட்டு கொண்டான். இது மாபெரும் குற்றமல்லவா? எப்படி விடுதலை செய்ய முடியும்? அதுவும் அறங்கூர் அவையத்து நகரத்து மக்களும் வந்திருப்பார்களே. இதற்கு தகுந்த சாட்சி ஏதும் கிடையாது. குற்றவாளியும் தப்பிவிட்டான். முதன் மந்திரியிடமிருந்து வரும் வழக்காயிற்றே என்று பயந்து நடுங்கி நின்றார் தலைவர். இதில் மிக முக்கியமான நபர் தலையிட்டிருப்பதால் தான் நான் வந்திருக்கிறேன். நீர் அவனுக்கு கொலை தண்டனை வழங்கிவிட்டால் பிறகு அவன் குற்றவாளியை காட்டி கொடுத்து விடுவான். அறங்கூர் அவை தலைவர் தயங்கினார். அச்சுதப்பட்டர் சொன்னார், நீர் தயங்க வேண்டியதே இல்லை. உம்முடைய தீர்ப்பை பொறுத்துதான் உம்முடைய பதவி காலத்தை ஓராண்டுக்கு நீட்டுவது பற்றி பரிசீலிக்கப்படும். இதை மனதில் கொண்டு நாளை தீர்ப்பு கூற வேண்டும். உண்மையான குற்றவாளி யார்? அது ராஜாங்க ரகசியம். அதை நான் சொல்வதற்கு இல்லை. இளவரசருக்கு வேண்டிய ஒரு நபர். அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இளவரசருக்கு. நீர் செய்யும் இந்த உதவி இந்த சாம்ராஜ்யத்துக்கே செய்த உதவி மாதிரி. இதற்கு மேல் நான் ஏதும் சொல்வதற்கில்லை என்று கூறிவிட்டு தலைவரின் பதிலை எதிர்பாராமலே எழுந்து வாசலை நோக்கி நடந்தார் அச்சுதப்பட்டர். அங்கிருந்து புறப்பட்ட அவருடைய பல்லக்கு அரண்மனையின் தோட்டத்தில் போய் இறங்கியது. அரண்மனையில் இளவரசன் சித்திரமாயன் அவருக்காக ஆவலுடன் காத்திருந்தான். மறுநாள் காலையில் முதன் மந்திரி தரணி கொண்ட போசர் அரண்மனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது அவருடைய மெய்க்காவல் வீரன் ஒருவன் அவருக்கு எதிரே பணிவுடன் வந்து நின்றான். அறங்கூர் ஆலயத்துக்கு குற்றவாளியை அழைத்து செல்ல வேண்டாம். நம்முடைய கண்காணிப்பிலேயே இருக்கட்டும். அவனை விடுவிக்கவோ கொலை செய்யவோ முயற்சி நடக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுவிட்டு பல்லக்கில் ஏறினார் முதன் மந்திரி. அரண்மனையின் பிரதான மண்டபத்தினுள் முதன் மந்திரி சென்றதுமே மகாராணியின் மெய்க்காவலர் இருவர் அவரை எதிர்கொண்டு அழைத்து சென்றனர். உள் மண்டபத்தில் நுழைந்ததுமே மகாராணி பிரேமவர்தினியின் கவர்ச்சி அந்த மண்டபம் முழுவதும் பரவி நிறைந்திருப்பது போல உணர்ந்தார் முதன் மந்திரி. மகாராணியின் அருகில் இளவரசன் சித்திரமாயன் இருந்ததை கண்டதும் சற்றே தயங்கினார். வாருங்கள் முதன் மந்திரியாரே, இங்கே இளவரசன் தான் இருக்கிறான், சும்மா வாருங்கள் என்று வரவேற்றாள் பிரேமவர்தினி. முதன் மந்திரி வலிய புன்சிரிப்பை வரவழைத்து கொண்டு சம்பிரதாயமாக மகாராணிக்கும் இளவரசனுக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்தார். மகாராணியின் அழகும் கம்பீரமும் உலக பிரசித்தம். தரணி கொண்ட போசர் அவளை சந்திக்கும் போதெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார். அவளுடைய கம்பீரம் எதிராளியின் சிந்தனையை பாதித்துவிடக்கூடிய அளவுக்கு அதீதமானது. வீர போட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாகிவிட்டதா கேட்டாள் மகாராணி. எல்லாம் நல்லபடியாக நடைபெறுகின்றன. ஆனால் மக்களிடம்தான் உற்சாகமில்லை. ஏன்? மன்னர் இல்லாதது ஒன்று,
இடையிடையே அவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் வேறு என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த இளவரசனை பார்த்தார். என்ன சங்கடங்கள்? கைலாசநாதர் கோயிலின் முன்னால் இருந்த அங்காடிகள் இடிக்கப்பட்டன. முதன் மந்திரி கூறி முடிப்பதற்குள் சித்திரமாயன் குறுக்கிட்டு, அதற்குத்தான் நீங்கள் ஈடுகட்ட உத்தரவு கொடுத்து விட்டீர்களே என்றான். பொருள் நஷ்டம்தானே. இடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டத்தை எந்த நஷ்ட ஈடும் தணிக்காதே. கோயில் வீதியை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தியது தவறு என்கிறீர்களா மந்திரி அவர்களே என்று கேட்டான் சித்திரமாயன். இளவரசரின் நோக்கத்தில் நான் தவறு கூறவில்லையே. அப்படி அவர்கள் புனிதமான இடத்தில் கடை பரப்பியதும் தவறுதான். பின்னே நிறைவேற்றிய விதம்தான் மக்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. தேவியர் அவர்களே என்று மகாராணியை பார்த்து பதில் சொன்னார் மந்திரி. தன்னை பார்த்து பதில் கூறாமல் ராணியிடம் கூறியது சித்திரமாயனுக்கு கோபத்தை மூட்டியது. நீங்கள் நஷ்டஈடு கொடுக்க உத்தரவிட்டதுதான் தவறு என்றான் அவன் கோபத்துடன். இளவரசர் முதலில் நஷ்டஈட்டை அறிவித்துவிட்டு பிறகு இடித்திருக்க வேண்டும். அதுதான் முறை. ஆட்சியின் பண்பும் அதுதான். ஓ, எனக்கு பண்பாட்டை கற்றுத்தர முயல்கிறீர்களா என்று சீறினான் சித்திரமாயன். நான் கற்றுத்தரவில்லை இளவரசே, எடுத்து சொல்கிறேன் என்று கூறி மெல்ல சிரித்தார் முதன் மந்திரி. அந்த சிரிப்பில் உள்ளடங்கி இருந்த கோபத்தையும் ஏளனத்தையும் புரிந்து கொண்ட மகாராணி குறுக்கிட்டு கூறினாள், இளவரசன் சிறுவன்தானே, போக போக தெரிந்து கொள்வான். இளம் ரத்தம், நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு. கூடுமானவரை இளவரசர் அவசரப்பட்டு ஆட்சி பொறுப்பில் தலையிடாமல் இருந்தால் நல்லது என்றார் மந்திரி. ஏன், ஆட்சியில் எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதா? கோபத்துடன் கேட்டான் சித்திரமாயன். முதன் மந்திரி புன்முறுவல் மாறாமலே பதில் சொன்னார். இளவரசருக்கு கோபம் வருகிறது. அக்கறை இருக்க வேண்டியதுதான். இந்த நாட்டை வருங்காலத்தில் ஆள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது ஆட்சியின் நடைமுறைகளில் அவசரப்பட்டு தலையிடும் போது நிர்வாக குழப்பங்கள் ஏற்படும் என்றுதான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் இளவரசனை காண யாரோ காத்திருப்பதாக ஒரு காவல் வீரன் வந்து அறிவிக்கவே இளவரசன் அந்த மண்டபத்தை விட்டு அவசரமாக வெளியேறினான். சித்திரமாயன் சென்றதும் மந்திரி மகாராணியிடம், தேவியார் இளவரசரை கண்டித்து அடக்கினால் நல்லது என்று எண்ணுகிறேன் என்றார். கண்டித்து அடக்கும் அளவுக்கு அவனால் என்ன கேடு விளைகிறது முதன் மந்திரியாரே என்று பிரேமவர்தினி கேட்டபோது அவளுடைய குரலில் துணித்த கோபத்தை மந்திரி புரிந்து கொண்டார். மகாராணியே தொடர்ந்து பேசினாள். காஞ்சி நகரை அழகுபடுத்த அவன் விரும்பியது தவறா? கோயிலை சுற்றி அசுத்தப்படுத்தி கொண்டிருந்த அங்காடிக்காரர்களை அப்புறப்படுத்தியது தவறு என்கிறீர்களா? நான் தான் அவனுடைய முயற்சிக்கு ஊக்கமளித்தேன். தரணி கொண்ட போசர் முகம் கோணாமல் புன்முறுவலுடனேயே பதில் சொன்னார். மக்களின் மனப்போக்கை தேவியாருக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காக மக்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறீர்களா? தண்டிக்க வேண்டிய தருணம் வரும்போது தாட்சிணியம் காட்ட வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் புழக்கத்தில் உள்ள நடைமுறைகளை மாற்றியமைக்க நாம் விரும்பும் போது நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும். மன்னர் போர்க்களம் சென்ற பிறகு காஞ்சி நகரில் மக்களின் பாதுகாப்புக்கு கூட குந்தகம் நேரிடுகிறது. இதை கேட்டதும் மகாராணி கோபத்துடன், மந்திரியாரே, மன்னர் இல்லாததால் இப்போது என்ன தீமை நடந்துவிட்டது? சக்கரவர்த்தி இல்லாத வேளையில் நான் நல்ல முறையில் ஆளவில்லை என்று குறை கூறுகிறீர்களா என்றாள். மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே, அந்த எண்ணத்தில் நான் சொல்லவில்லை. மன்னர் இல்லாத சமயத்தில் ஆட்சியில் கொடுமை எதுவும் நடைபெற்றதாக அவற்றல் மக்களிடம் வந்துவிடக் கூடாது என்றுதான் தங்களை நம்பித்தான் ஆட்சி பொறுப்பை மன்னர் ஒப்படைத்திருக்கிறார். தாங்கள் ஆட்சி திறனில் குறைந்தவர் அல்லர். பொதுவாக மக்களின் மனதில் திருப்தி இல்லை என்பதைத்தான் தெரிவிக்கிறேன். தெரிவிக்க வேண்டியதும் என்னுடைய கடமை. மகாராணி கோபம் தணிந்தவளாக கேட்டுக்கொண்டிருந்தாள். மந்திரி அச்சுதப்பட்டருடைய உறவினருக்கு இளவரசரே நிலமானியம் வழங்கிவிட்டார் என்றார் முதன் மந்திரி. ஏன், நாட்டின் இளவரசனுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு மானியம் வழங்கும் உரிமை இல்லை என்கிறீர்களா? அந்த இடம் நகர சுத்தி பணியாளர்களின் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்டு மக்களிடையே அறிவிப்பும் மன்னர் இருக்கும் போதே செய்தாகிவிட்டது. இப்போது அதை மறுத்து ஒருவருக்கு மானியமாக வழங்குவது நியாயமில்லையே. மேலும் இந்த மாதிரி மானியங்கள் பற்றிய விஷயங்களை முன்கூட்டியே மந்திரி சபையில் விவாதித்து ஆலோசனை பெற்ற பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும். ஓ, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மந்திரி சபையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமோ? அப்படியானால் மன்னர் எதற்கு, படைகள் எதற்கு? மகாராணி படபடப்புடன் கேட்டாள். முதன் மந்திரி அமைதியாக, மந்திரி சபையின் ஆலோசனைப்படி நடப்பதற்கு என்றார். நான் அதற்கு தயார் இல்லை.
தேவியாரின் முடிவு இதுதான் என்றால் இந்நாட்டிற்கு மந்திரிகளே தேவையில்லை. நான் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று கூறியவாறே முதன் மந்திரி தம்முடைய கை விரலில் கிடந்த மோதிரத்தை கழற்றினாள். மகாராணி திடுக்கிட்டாள். நான் பொதுவாக மந்திரி சபையை குறிப்பிட்டேனே தவிர முதன் மந்திரியை குறிப்பிடவில்லையே. நீங்கள் முத்திரை மோதிரத்தை கழற்ற வேண்டிய அவசியமில்லை, அணிந்து கொள்ளுங்கள். மந்திரி சபைக்கு நான் தான் தலைவன். சபையின் கௌரவம் குறையாமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னுடையது. மகாராணி சற்று நேரம் தரையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். பிறகு மந்திரியை பார்த்து, உங்களுடைய கடமையை நான் உணர்கிறேன், வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று அலுப்புடன் கேட்டாள். கோட்டத் தலைவர்களிடம் கொஞ்சம் அதிருப்தி நிலவுகிறது. என்ன? அவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்காமல் அவர்களுடைய கோட்டங்களில் நம்முடைய ஆணைகளை மக்களுக்கு அறிவிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அரசின் கட்டளையை ஒவ்வொரு கோட்டத்தாரிடமும் அனுமதி பெற்றுத்தான் நிறைவேற்ற வேண்டுமோ? கோபத்துடன் கேட்டாள் மகாராணி. வேண்டும் என்று விதிமுறையில்லை, ஆனால் அதுதான் சம்பிரதாயம். நாம் அவர்களை மதிக்கிறோம் என்று அர்த்தம். கோட்டத் தலைவர்கள் நம் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள்தாமே. இருக்கலாம், இருந்தாலும் அவர்கள் சாதாரண பிரஜைகளைப் போலல்லவே. அவர்கள் கோட்டங்களின் தலைவர்கள், ராஜ பிரதிநிதிகள். ஓ! மகாராணி ஏளனமாக முகத்தை சுளித்தாள். யாராக இருந்தாலும் அரசின் ஆணைக்கு உட்பட்டவர்கள்தாம். அவர்களிடம் கேட்டுக்கொண்டுதான் கட்டளைகளை செயல்படுத்துவது என்பது வழக்கத்தில் இருந்தால் அது மோசமான வழக்கமே. அதை மாற்றியமைக்க வேண்டியதுதான் என்றாள். பிறகு வேறு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என்றாள். நேற்று ஒரு கொடுமை காஞ்சியில் நடைபெற்று விட்டது என்றார் தரணி கொண்ட போசர். கடைகளை இடித்ததைத்தானே சொல்ல வருகிறீர்கள்? எரிச்சலுடன் கேட்டாள் மகாராணி. அங்காடிகள் இடிக்கப்பட்டது மிகவும் அற்பமான விஷயம் தேவியாரே. நேற்று நடைபெற்ற கொடுமை பல்லவ ஆட்சிக்கே அவமானமானது. ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு மரணம் அடைந்தாள். ஆ! மகாராணி திடுக்கிட்டாள். காஞ்சியிலா? மந்திரியாரே, யார் இந்த கொடுமையை செய்தவன்? அந்த அபலை யார்? குற்றவாளி தப்பிவிட்டான். கோயிலுக்கு சென்ற பெண்ணை கடத்தி சென்று கொடுமை புரிந்திருக்கிறான். பெண்ணின் சடலம்தான் அகழியில் அகப்பட்டது. மகாராணியின் முகம் பயத்தால் வெளுத்து விட்டது. தலையை குனிந்து சிந்தித்தவாறு அமர்ந்திருந்தாள். குற்றவாளியை எப்படியும் கண்டுபிடித்து தண்டித்தே ஆக வேண்டும் என்றால் ஆவேசத்துடன். அப்போது உள்ளே வந்த சித்திரமாயன் எந்த குற்றவாளியை என்று கேட்டவாறு மகாராணியின் அருகே இருந்த ஆசனத்தில் அமர்ந்தான். நேற்று ஒரு பெண்ணை கொலை செய்த குற்றவாளியை என்று கூறிய முதன் மந்திரி இளவரசனை கூர்ந்து பார்த்தார். ஓ, கொலையா? குற்றவாளி அகப்பட்டானா கேட்டான் இளவரசன். தப்பிவிட்டானாம் என்று கூறிவிட்டு மகாராணியை பார்த்து, நான் விடைபெறுகிறேன் தேவியாரே என்றார் முதன் மந்திரி. அவருடன் அரண்மனை வாயில் வரை சென்ற இளவரசன் பல்லக்கில் மந்திரி ஏறப்போகும் தருணத்தில், நேற்று யாரோ ஒரு குற்றவாளியை பிடித்திருப்பதாக தகவல் வந்ததே என்றான். மந்திரி ஒன்றும் புரியாதவர் போல அவனை திரும்பி பார்த்தார். அப்படியா? என்ன குற்றமாம் என்றார். அது முதன் மந்திரிக்கல்லவா தெரிந்திருக்கும். தரணி கொண்ட போசர் மெல்ல சிரித்தார். நகரில் நடைபெறும் குற்றங்கள் அனைத்தையும் நான் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியுமா? குற்றவாளியை காவல் படையினர் சிறைப்படுத்தியிருப்பார்கள் என்றார். இன்று அரங்கூர் அவையத்தில் அவனை ஒப்படைப்பதாக கூட செய்தி கிடைத்ததே. இளவரசர், யாரோ ஒரு குற்றவாளியின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு கேட்கிறீர்களே, குற்றவாளி தங்களுக்கு தெரிந்தவனா என்று கேட்ட முதன் மந்திரி சித்திரமாயனை உற்று பார்த்தார். சித்திரமாயன் துணுக்குற்றான். இல்லை, ஏதோ தகவல் வந்தது, அவ்வளவுதான் என்று கடுகடுப்புடன் கூறினான். பிறகு மெல்ல, முதன் மந்திரி இரவு பகலென்று பாராது பணியாற்றுவது அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிவிட்டு குறும்பாக சிரித்தான். தாங்கள் எதை மனதில் கொண்டு இதை சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே. நேற்று இரவு நடுஜாமத்துக்கு மேலும் உங்கள் மாளிகையில் கோட்டத் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றதை சொல்கிறேன். ஓ, அதை குறிப்பிடுகிறீர்களா? கோட்டத் தலைவர்களுக்கு பகலில் நேரம் வாய்க்கவில்லை போல் இருக்கிறது. முதன் மந்திரி சிரித்துக்கொண்டே, அப்படித்தான் நினைக்கிறேன். அரசாங்க பணி என்றால் இரவு பகல் பார்க்க முடியுமா? எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது கவனிக்க வேண்டியதுதானே என்றார். ஆமாம் ஆமாம், முதல் மந்திரியாயிற்றே. பல்லவ சாம்ராஜ்யத்தின் மந்திரி சபை தலைவருக்கு எந்நேரமும் பணியாற்ற வேண்டிய கடமை இருக்கிறதே என்று கூறி மெல்ல நகைத்தான் சித்திரமாயன். இளவரசருக்கு என்னுடைய மந்திரி சபை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது என்பதை அறிய மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியவாறே பல்லக்கில் ஏறப்போன முதன் மந்திரி சட்டென்று திரும்பி, நான் மட்டும் என்ன, என் மந்திரி சபையில் உள்ள மற்றவர்களும் இப்படியே நேரம் காலம் பாராமல் பணியாற்றுகிறார்கள் இளவரசே. நேற்று கூட
இரவு நடு ஜாமத்துக்கு மேல் இரண்டாவது மந்திரி இருக்கிறாரே அச்சுதப்பட்டர், அரங்கூர் அவைத்தலைவரின் இல்லத்துக்கு சென்று வந்தார் என்று கூறிவிட்டு பல்லக்கில் ஏறினார். கடை கண்களால் சித்திரமாயனை கவனித்தார். அவனுடைய முகம் இறுகி போயிருந்தது. கண்களிலும் குரோதம் நிரம்பி இருந்தது. தரணி கொண்ட போசர் தம்முடைய மாளிகையை அடைந்த போது அவருக்காக காத்திருந்த ஜெயவர்மர் பரபரப்புடன் விரைந்து பல்லக்கை நெருங்கி வந்தார். குற்றவாளியை அரங்கூர் அவையத்துக்கு அனுப்ப வேண்டாம் என்று கட்டளையிட்டீர்களாமே என்றார். அனுப்பி என்ன பயன்? அவை தலைவர் அவனை விடுதலை செய்ய காத்திருக்கிறார். ஆ, வியப்பு தாழாமல் கூவினார் ஜெயவர்மர். ஆமாம், விசாரணை எல்லாம் பெயருக்குத்தான் நடைபெறும். அவைத்தலைவர் நேர்மையானவராயிற்றே. அது நேற்று வரை என்று கூறி சிரித்தார் முதன் மந்திரி. நம்பவே முடியவில்லையே என்று மிகுந்த மனச்சோர்வுடன் கூறினார் ஜெயவர்மர். அரசியல் காரியங்களில் சிலர் எப்படியெல்லாமோ மாறி ஈனத்தனமாக நடந்து கொள்வார்கள். பதவி ஆசை ஒருவனை எவ்வளவு இழிந்த செயலையும் செய்ய வைத்துவிடும் ஜெயவர்மரே. எல்லோரும் உங்களைப் போல நேர்மைக்காக ஒரு நொடியில் பதவியை துறக்க முன்வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஜெயவர்மர் பெருமூச்சு விட்டார். யார்தான் ஈனர்களாக மாறுவார்கள் என்று இல்லையா? நீதி வழங்கும் அரங்கூர் அவைத்தலைவர் கூடவா என்று வெறுப்புடன் தலையில் அடித்து கொண்டார். பிறகு மிகுந்த ஆவலுடன், குற்றவாளிதான் யார், அதாவது தெரிந்ததா என்றார். சற்று பொறுங்கள், சீக்கிரமே உங்களுக்கு உண்மை தெரிய வரும். இந்த குற்றவாளியை சிறைக்கு அழைத்து செல்லட்டுமா? வேண்டாம், இப்போது இவன் என் பொறுப்பிலேயே இருக்கட்டும் என்றார் முதன் மந்திரி. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.